வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் காலம் அறிதல் அந்த அதிகாரத்தில் 9வது குறள், எய்தற்கரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். இந்த குறள் பாருங்கள், காலம் அறிதல் சொல்லிகிட்டே வந்தார். இவ்வளோ வரைக்கும் இந்த 8 குறள் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்? அந்த காலம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம காத்துக்கிட்டே தான் இருக்கோம். காலம் வந்துருச்சு இல்லையா? அது ஒரு வரதானே வரும், எப்பாவது ஒரு சமயம். அதுக்காக தானே நம்ம காத்துட்ருக்கோம். அப்போ அந்த காலம் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த குறளையும் அடுத்த குறளையும் சொல்கிறார். எய்தற்கரியது, அதாவது நமக்கு எய்தற்கு அரிய காலம் இயந்த கால். இயந்த அப்படின்றது அந்த நேரம் நமக்கு சேரும் பொழுது அந்நிலையே. அந்த நிலையக்கு என்ன பொருள் எழுதுகிறார் பாருங்கள் பரிமேழகர். அந்த நிலைமை மாறுவதற்கு முன்னரே செய்தற்கு அரிய செயல். நீ எந்த செயலை செய்யணும்னு நினச்சிட்ருக்கியோ அந்த செயலை செய்து முடி. செய்தற்கு அரிய வினைகளை செய்க. இப்போ நம்ம இருத்தல் அப்படின்னு காத்திருத்தல் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னோம்? தண்டம் அப்படின்றத பயன்படுத்தும் பொழுது நமக்கு எல்லாம் சரியாக இருக்குது. என்ன சரியாக இருக்குது? அந்த வினை செய்வதற்குரிய வழி பார்த்தாச்சு, அதுக்குரிய நம்மகிட்ட கருவிகள் நம்மகிட்ட இருக்கா பார்த்தாச்சு, நம்ம எதிரியை விட நம்ம வலிமை ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்தாச்சு, நம்மளோட துணை விலை ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த சரியான காலத்துக்காக காத்துட்ருக்கோம். அப்படி ஒரு காலம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த நிமிஷம் அந்த வேலையை பண்ணி முடிச்சிடணும். அதை மாற்றவே, அதாவது அதற்கப்புறம் காத்திருக்கக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இதில் 4 வார்த்தைக்கு அவர் பொருள் சொல்கிறாரு பாருங்கள் பரிமேலர். எய்தற்கு அரியது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாத்துலேயும் சிறந்து இருந்தாலும் காலம் அப்படின்றது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அதனால் அது எய்தற்கு அரியது. அப்படி அது கிடைக்கும் பொழுது அது தானே ஏந்த கால் அப்படின்னா அது தானாக அமையணும். அப்படி அமையிறது ரொம்ப அரிது. அதனால தான் அந்த ஏந்த கால் அப்படின்னு அந்த கால் போடுறாரு ஐயப்பாடு. அப்படி ஒரு வேளை அமைஞ்சுதுன்னா எல்லாமே 100% அமையணும்னு சொல்லக்கூட முடியாது. அப்போவுமே ஏதோ கொஞ்சம் நமக்கு சரியான சமயமாக தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ பண்ணணும் அப்படின்றது. ஆனால் சில சமயம் நமக்கு அந்த 100% அந்த நேரம் அமைஞ்சிரும். அப்போ அந்த ஒரு நிமிஷம் கூட வீணடிக்காமல் என்ன பண்ணணும்? அந்த செயலை செய்துவிடணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஏந்த கால் அந்த நிலை மாறுவதற்கு முன்பே செய்தற்கு அரிய. நம்ம எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலை செய்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போது இதில் என்ன ஏதாவது உதாரணம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அர்ஜுனன் அம்பு எய்யுது. என்ன எப்படி மேலேருந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க அந்த மீனை. அந்த மீன் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவன் கீழே தண்ணியை பார்த்து அந்த அம்பை அடிக்கணும். அப்போ அந்த மீன் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம்தான் இவன் அம்பு குறிப்பாக்கிறதுக்கு அதுக்கு நேராக வரும். அந்த ஒரு நிமிஷத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை அடிக்க முடியாது. அப்போ அவனோட காத்திருப்பு அவ்வளோ சரியாகவும் துல்லியமாகவும் இருக்கும். எதுக்கு? அந்த ஒரு நிமிஷத்துக்காக. அதுக்காக தான் அவன் காத்திருக்கான். அது இந்த நிமிஷம் கிடைச்சோன்னே அடித்தானாக்கா அந்த மீன் கீழே விழுந்துடும் இல்லைங்களா? அதுதான் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது. நாமும் அப்படி தான் இருக்கோம். அதற்கு மனம் எப்படி இருக்கணும்? அந்த மனம் அந்த செயல்லையே எப்போவும் நின்றுட்டுருக்கணும். நமக்கு எல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம், காலத்துக்காக மட்டும்தான் காத்துட்ருக்கோம். அந்த காலம் வந்தோடனே உடனே அடிச்சிடணும். அதுதான் சொல்கிறாரு. இது நமக்கு இல்லறத்தில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். அதனால் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? நாளைக்கு அடுத்த குறள். நன்றி.